பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு தொடங்கி வைத்த ஈனாம் எனப்படும் ஒரு நாடு ஒரே சந்தை திட்டத்தில் விவசாயிகள் வர்த்தகர்கள் சேர்ந்து பயன்பெறுவது பற்றி அறிந்து கொள்ளுங்கள். தமிழக விவசாயிகள் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் 2,15,000 பேர் பதிவு செய்து பலன் பெற்று வருகிறார்கள் என்பது தெரியவந்துள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. 3 புதிய வேளாண் சட்டங்களின் நோக்கம் ஒரு நாடு ஒரே சந்தை என்னும் தொலைநோக்கை எட்டுவதுதான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதற்காகவே ஈனாம் எனப்படும் வேளாண் பொருட்களுக்கான ஒரு நாடு ஒரே சந்தை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி வைத்தார். நாட்டில் உள்ள அனைத்து சந்தைகளும் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்தியா முழுவதும் 1.67 கோடி விவசாயிகள், 1.45 லட்சம் வர்த்தகர்கள் உட்பட 1.69 கோடி பேர் ஈனாம் தளத்தில் பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் 2.15 லட்சம் விவசாயிகள், 2,912 வர்த்தகர்கள், 98 விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள், 33 கமிஷன் முகவர்கள் உட்பட 2.19 லட்சம் பேர் இதில் பதிவு செய்துள்ளனர். வேளாண் பொருட்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஈனாம் தளத்தின் முக்கிய நோக்கம் வேளாண் பொருட்களுக்காக ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்குவதுதான். தற்போதைய ஒருங்கிணைந்த சந்தைகளின் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் வேளாண் சந்தைப்படுத்துவதன் பணியில் ஒரே சீரான நடைமுறையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். விவசாயிகள் அல்லது வர்த்தகர்கள் http://www.enam.gov.in என்ற இணைய முகவரியில் தொலைபேசி செயலி மூலம் ஈனாம் தளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். ஈனாம் பதிவிற்கு கட்டணம் ஏதும் இல்லை. பெயர், பாலினம், முகவரி, பிறந்த தேதி, தொலைபேசி எண், வங்கிக் கணக்கு விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். வர்த்தகத்தில் வெளிப்படைத்தன்மை, மேலும் சந்தைகளை அணுகுவது, அருகாமை சந்தைகளிலிருந்து வருகை, விரைவான பணம் செலுத்துதல் உள்ளிட்ட ஈனாம் பயன்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கும். தற்போது 175 பொருட்கள் ஈனாம் வர்த்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. பாசுமதி அரிசி, கோதுமை, பார்லி, குதிரைவாலி உள்ளிட்ட 26 உணவு தானியங்கள், ஆமணக்கு, பருத்தி, கடுகு, வேம்பு போன்ற 14 எண்ணெய் வித்துக்கள், கொய்யா, வாழை, பலா, மாம்பழம், ஆப்பிள், திராட்சை போன்ற 31 பழங்கள், தக்காளி, உருளை, வெங்காயம், பூசணி, இஞ்சி போன்ற 50 காய்கறிகள், மிளகு, ஏலக்காய், மஞ்சள் போன்ற 16 மசாலா பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். பிற சந்தைகளை அடைதலை நீட்டித்தல், அதிக விற்பனையாளர்களை அணுகுதல் ஆகியவற்றை வர்த்தகர்களுக்கான பயன்கள் ஆகும். பொருட்கள் வருகை, விலை, தரம், ஆன்லைன் வங்கி சேவை, பணம் செலுத்துதல் ஆகியவற்றை வியாபாரிகள் எளிதில் அணுகலாம். கிசான் ரத் போக்குவரத்து ஒருங்கிணைப்பு செயலி விவசாயிகளுக்காக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தப்பட்டது. இதில் பதிவு செய்ய தமிழ், இந்தி, ஆங்கிலம், மராத்தி, குஜராத்தி, பிற மொழிகளில் ஏதேனும் ஒன்றை முதலில் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அதில் உள்ளது. அடுத்த பக்கத்தில் பிரதமர் கிசான் விவசாயி பயனாளிகள் பதிவு செய்யலாம். ஆதார் எண் அளிக்கப்பட வேண்டும். தொலைபேசி எண்ணை குறிப்பிட்ட பின்னர் ஒருமுறை கடவுச்சொல் குறுந்தகவல் மூலம் பெறப்படும். அதை பதிவு செய்ய வேண்டும். ஊரக பகுதி, நகர்ப்புறம், மாவட்டம், மாநிலம், கிராமம் ஆகிய விவரங்கள் அதில் குறிப்பிடப்பட வேண்டும். இவ்வாறு விவசாயிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கள் வேளாண் பொருட்களுக்கு சிறந்த விலையை பெற முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.